இறப்பிற்கு பிறகு உடல் சிதைவடைகிறது, ஆனால் ஆன்மா சூட்சும உடலை விட்டு பிரிந்து மறுபிறவி எடுக்கும் வரை அல்லது அடுத்த உலகத்திற்கு பயணம் செய்யும் வரை பயணிக்கிறது. இந்து நம்பிக்கைகளின்படி மரணத்திற்கு பிறகு ஆன்மா தனது கடந்த கால செயல்களின் அடிப்படையில் ஒரு புதிய பிறப்பை எடுக்கிறது. இது மறுபிறவி ரீபர்த் என்று அழைக்கப்படுகிறது, மேலும் உடல் பூமிக்கு திரும்பிவிடும். தமிழ் மரபுகளில் ஒருவர் சிவபெருமானின் உலகத்தை அடைந்தார் என்று கூறுவது வழக்கம். மேலும் இறப்பிற்கு பிறகு 12 நாட்கள் வரை ஆன்மாவின் பயணம் தொடர்வதாகவும் நம்பப்படுகிறது. உடல் அளவில் பிசிக்கல் லெவல். உடல் சிதைவு உயிரியல் செயல்பாடுகள் நின்ற பிறகு உடல் பாக்டீரியாக்களின் செயல்பாட்டால் சிதைவடைய தொடங்குகிறது. பருவுடல் மற்றும் சூட்சும உடல். பருவுடல் பிசிக்கல் பாடி மண்ணுக்கு திரும்புகிறது, ஆனால் சூட்சும உடல் சட்டில் பாடி ஆன்மாவை கொண்டிருக்கிறது, அது தொடர்ந்து இருக்கும். ஆன்மா மற்றும் மறுபிறவி சோல் மற்றும் ரீபர்த். 1. ஆன்மாவின் பயணம். ஆன்மா உடலை விட்டு பிரிந்து கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்களை பிரதிபலிக்கிறது. 2. மறுபிறவி வினைகளின் கர்மா அடிப்படையில் ஆன்மா புதிய உடலை எடுக்கிறது. மற்றும் 3. இந்து நம்பிக்கை ஆன்மா அழியாதது, அதன் பயணம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியின் ஒரு பகுதி என்று நம்பப்படுகிறது. தமிழ் மரபுகள் தமிழ் ட்ரெடிஷன்ஸ். 1. சிவ உலகம். ஒருவர் இறந்துவிட்டார் என்று சொல்லாமல் சிவலோகம் அடைந்தார் அல்லது பரலோகம் அடைந்தார் என்று கூறுவது மரபு. 2. இறுதிச் சடங்குகள். இறுதிச் சடங்குகள் ஆன்மாவின் அடுத்த உலக பயணத்திற்கு உதவுகின்றன. மற்றும் 3. ஒரு வருட சடங்கு. ஆன்மாவின் பயணம் ஒரு வருடம் வரை தொடரும் என்பதால் இறப்பு வீட்டில் ஒரு வருடம் வரை சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்கிறார்கள்.